அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க விஜேடிக்கு பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம், எந்த ஹீரோவை பத்தி பேச போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ பேசி. ஒரு சின்ன வேலை பழுவின் காரணமா நம்ம ஒரு வீடியோலாம் பேச முடியல. இப்ப மறுபடியும் நம்ம வீடியோக்குள்ள வந்துட்டோம். சரி ரைட்டு, இப்ப என்டர்டைன்மெண்ட் என்ன இருக்கு, ஏதோ ரோஸ்ட் பண்றாங்க அப்படின்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் வீட்லயும் முன்னாடி ஓடி இருந்த ஆடு தி பெஸ்ட்னு சரவணா ஸ்டோர்ஸ் ஆடு தான் ஓடி இருந்தது. அதையும் தாண்டி ஒரு படத்துக்குள்ள வந்தார், லெஜெண்ட்னு ஒரு படம். அந்த படத்தை பத்தி ஒரு முழுக்க ஏகபோக பேச்சு. அது என்னடா அப்படியாடா இப்படியாடா படம் பயங்கர ஹிட்டாடா அப்படின்னு பார்த்தா படத்துக்கு ஏகப்பட்ட செலவு. ஏன்னா அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்ல பயங்கரமா ப்ரொடக்ஷன் செலவு பண்ணி நிறைய ஆர்டிஸ்ட போட்டு இறக்கி பயங்கரமா பண்ணி அந்த படம் பலரால பலவிதமா பல செயல்கள்ல ட்ரோல் பண்ணப்பட்ட படம் அப்படின்ற ஒரு படம் தான் இந்த லெஜெண்ட். சரவணா ஸ்டோர்ஸ் நடிச்ச லெஜெண்ட் படம். ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த படத்தோட அவர் கெட்டப்பும் ஒரு மாதிரி இருக்கும், அவர் ஹேர் ஸ்டைலும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் தாண்டி இப்ப ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அந்த படத்துல அவரோட ஆக்டிங் எந்த லெவல்ல இருக்கு, அவரோட கெட்டப் எப்படி இருக்கு அப்படின்றது தான் பத்தி பார்க்க போறோம். ஒரு 10 படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 2வது படத்திலேயே நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டாரு. அப்படி என்ன கத்துக்கிட்டாரு அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்தெல்லாம் செய்யலாம், எந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத நல்லா தெளிவா கத்துக்கிட்டாரு. அவருக்கு ஒரு எமோஷன்ஸும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் செட் ஆகாம இருந்த ஒரு படம் அப்படின்றதுதான் ஒரு லெஜெண்ட் அப்படின்ற ஒரு படம். இப்ப அவர் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணி இந்த படத்துல ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணி சூப்பரா பண்ணியிருக்காரு. அது என்ன படம் அப்படின்னா, இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா, டைரக்டர் RS துரை செந்தில்குமார் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரு எதிர்நீச்சல், கொடி, பட்டாசு, அப்புறம் காக்கி சட்டை இது மாதிரியான ஒரு ஹிட்டான படங்கள்லாம் கொடுத்திருக்காரு. ஸோ என்னடா இவர் நடிக்கலையே, கதை தான் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம வெற்றிமாறன் சொன்ன மாதிரி தான், எனக்கு ஹீரோ யாருன்றது முக்கியம் கிடையாது, என் கதை தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சூப்பரா சொல்லியிருப்பாரு. ஒரு படத்துக்கு ஒரு சினிமாக்கு தேவையான ஒரே விஷயம் கதை மட்டும்தான். கதை இருந்தா போதும், யாரு வேணா ஹீரோவா நடிக்கலாம். ஏன்னா இந்த கதைக்கு பெரிய ஹீரோ தான் நடிக்கணும், விஜய், சூர்யா, அஜித் இவங்க தான் நடிக்கணும், அவங்களை நடிச்சிருந்தா சூப்பரா இருந்திருக்குன்றலாம் நிறைய பேரோட விமர்சனங்கள் நானும் கவனிச்சேன். சோ அப்படிலாம் இல்ல, இங்க நமக்கு ஸ்டோரி தான் இங்க விஷயம். ஸ்டோரி பேசுதா, ஸ்டோரியில நம்ம ஒரு பார்ட்டா இருந்து அதை ஒரு ஷோல்டர்ல ஒரு சுமந்துட்டு கொண்டு போறோமா, அதுதான் ஒரு படத்தோட ஒரு ஆக்டரோட ஒரு வேலை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சோ ரொம்ப அழகா பண்ணிருக்காரு இந்த படத்துல நம்ம லெஜெண்ட் சரவணன். என்னடா அப்படி ரொம்ப புகழ்றேன், காசு கீசு வாங்கிட்டியாடா அப்படின்லாம் இங்க யாரும் யோசிக்க வேணாம். இந்த படத்தை இவரே தயாரிச்சு நடிச்சிருக்காரு நம்ம லெஜெண்ட் சரவணன். இந்த படத்துல கூட நடிச்ச ஆட்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஷாம் எஸ்பியா நடிச்சிருக்காரு, இன்ஸ்பெக்டர் ஆண்ட்ரியா நடிச்சிருக்காங்க, அப்புறம் வில்லனா சந்தோஷ் பிரபாகர், அப்புறம் லால் நடிச்சிருக்காரு மலையாள ஆக்டர். ஆண்ட்ரியாவுக்கு அப்பாவாவும் சீக்ரெட் ஏஜென்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பையாவும் இருக்கிற மாதிரியும், அதாவது ஒரு தூதுவரா இருக்க மாதிரியும் நடிச்சிருக்காரு. ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட மியூசிக் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஜிப்ரான் தான். ஜிப்ரான் ரொம்ப அழகா மியூசிக் போட்டிருக்காரு, தெறிக்க விட்டுருக்காருன்னே சொல்லலாம். சக்திவேல் சார். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முழுக்க கட்டுக்கதை அப்படி இப்படிலாம் சொல்லாம ஒரு நரேட் பண்ண ஸ்டோரி, இல்ல கற்பனைக்கு மிஞ்சியது யதார்த்தமானது அப்படின்லாம் இல்லாம இந்த படத்தை ரொம்ப அழகா ஸ்டோரியை நரேட் பண்ணி கொண்டு போயிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்ல ஒரு அப்பாவும் பொண்ணும் மட்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அம்மா இல்லாம. அந்த பொண்ணுக்கு காது கேட்காது. அந்த பொண்ணை இவர் பார்த்துக்கிட்டு ஒரு மெக்கானிக் ஷெட்ல ஒரு மெக்கானிக்கா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வில்லன்கிட்ட இவரு கார் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற ஒரு மெக்கானிக்கா இருந்துட்டு வராரு. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது இதுக்கப்புறம் அந்த வில்லன் என்ன விஷயத்த பண்றான், மிகப்பெரிய ஒரு ஊழல் பண்ணிட்டு இருக்கான், ஒரு வெடிமருந்து கண்டெய்னர் கடத்திட்டு இருக்கான், ஃபாரின்ல இருந்து கொண்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்றத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆண்ட்ரியா உள்ள இறங்கி கண்டுபிடிக்கும் போது ஏகப்பட்ட உயிர் சேதங்கள்லாம் ஆகுது. அந்த உயிர் சேதங்கள்லாம் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. முயற்சி பண்ண முடியாத சூழ்நிலையில கடைசியில லெஜெண்ட் சரவணா பொண்ணை வச்சு அந்த கண்டெய்னர்ஸை கடத்துற மாதிரியும் அந்த வில்லன்களை அடிக்கிற மாதிரியும் சண்டை ஃபைட் பண்ற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. எனக்கு அவர் கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீ இப்படியே அவர் கூடயே இருக்க முடியும். சோ அதெல்லாம் பார்த்து பயங்கரமா இருக்குமே, ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்டா பயங்கரமா இருக்கடா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்போம். சோ இதெல்லாம் கடந்து வந்தா கடைசியில இது மொத்த பிளானுமே லெஜெண்ட் சரவணாவோட தான் பெரிய பிளான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு நார்மல் ஒரு ஸ்டோரி தான். ஆனா இது முழுக்க பார்த்தோம்னா நல்ல ஒரு டார்க் ஸ்கிரீன்ல எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட், ஒரு ராய் ஏஜென்ட் அவங்களுக்கான உள்ள ஒரு படம்னே சொல்லலாம். என்னடா இப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கான உள்ள படம்னா ஒரு அஜித்தோ, விஜயோ, இல்ல தலைவர் சூப்பர் ஸ்டாரோ, சூர்யாவோ இது மாதிரி நடிச்சவங்க தான் செட் ஆகும், இல்ல இது மாதிரி ஒரு ஆக்டருக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஹீரோ யாரு வேணா இருக்கலாம், கதையா இருந்தா மட்டும்தான் அந்த படத்தை நம்ம பார்க்க முடியும். சோ அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதை அம்சம் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. பேர் என்ன? சக்திவேல் சார்.
ஒரு சின்ன ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் மட்டும் தான், மற்றபடி டெக்னிக்கலாலாம் ஒரு சின்ன குறை கூட சொல்ல முடியாது. ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. ஏன்னா இவருக்கு வந்து பெருசாலாம் ஒரு இன்னும் எமோஷன்ஸ் கொடுக்கல, டயலாக்ஸும் ஒரு லிமிட்டா கொடுத்து எமோஷன்ஸும் பெருசா கொடுக்காம அங்கங்க எந்தெந்த ஃப்ரேம்ல இவரை கட் பண்ணணுமோ, எந்த சீன்ல யாரை காட்டணுமோ அப்படின்ற லெவல்ல ரொம்ப சூப்பரா எடிட்டர் பக்காவா ஒர்க் பண்ணிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இது இல்லாம குறிப்பா அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அதுவும் அந்த ட்ரெயின்ல போற ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் ரொம்ப அழகா குறிய பண்ணிருக்காரு ஃபைட்டுக்கு. சோ இதெல்லாம் தாண்டி என்னால அந்த படத்தை பத்தி இன்னமும் புகழ்ந்துட்டே இருக்கேன். நான் புகழ்ந்து இருக்க அளவுக்கும் ஒன்னும் பெருசாலாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நார்மலா இருக்கு. இவர் லெஜெண்ட் சரவணா முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவரோட நடிப்புல தான் முதல் படத்துல ஏகபோகமா ஆக்ஷனையும் கொட்டி இருப்பாரு, ரியாக்ஷனையும் காட்டியிருப்பாரு, எமோஷனையும் காட்டியிருப்பாரு. அது எல்லாமே ஒரு கலாய்க்கிற ஒரு விஷயமாவும் பேசும் பொருளாகவும் தான் ஆயிப்போச்சு. ஆனா இந்த படம்ங்கிறது வந்து அவருக்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ், நல்ல ஒரு நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு ரொம்ப அழகா நடிக்க முயற்சி பண்ணி ஒரு சில விஷயங்கள் நடிச்சு அழகா காட்டியிருக்காரு. ரொம்ப ஒரு சிரிப்பாவும் இல்லாமையும் ரொம்ப எமோஷன்ஸை வெளில காட்டாமலையும் ஓரளவு ஒரு சீரியஸான ஒரு ஃபாதர். அதாவது அவருக்கு பேக்ரவுண்ட்ல நிறைய விஷயங்கள் இருக்குது, அவர் யாரு என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஒரு படமே. அந்த விஷயத்த வெளியே காட்டிக்காம ஆனா முகத்துல ஒரு எப்பயுமே ஒரு சீரியஸ்னஸோட இருக்கிற மாதிரி அவரோட பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஃபாதர் அப்படின்ற ஒரு ஃபேஸையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அழகான ரோல் நல்லா பண்ணிருக்காரு. ஒரு இடையில ஒரு சின்ன விஷயங்கள் சின்ன ட்விஸ்ட் தான் அப்படி இப்படின்னு போயிருக்கு. அந்த ட்விஸ்டே பயங்கர ட்விஸ்டா இருக்கு. அதாவது ஒரு படத்துல ட்விங்ஸ் பார்த்திருப்போம், இதனால டபுள் ஆக்ஷனை தாண்டி ட்ரிபிள் ஆக்ஷன் வந்திருக்குன்ற மாதிரிலாம் சில சீக்வன்ஸ் இருக்கு. அங்கங்க ஒரே ஒரு டெக்னிக்கல் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன லாஜிக்கல் மிஸ்டேக் மட்டும் தான் இருக்கு. மத்தபடி எல்லாம் இதுல எதுவுமே கிடையாது என்னைய பொறுத்த வரைக்கும். சோ நீங்க ஃபேமிலியோட போய் படத்தை பாக்குற அளவுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான படம் தான். குடும்பத்தோட போய் தியேட்டர்ல பாருங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் பிளாக் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா போச்சுன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நார்மலா விறுவிறுப்பா போச்சு. செகண்ட் ஹாஃப் ஓகே, பயங்கரமா ஒரு ஆக்ஷன்லாம் பயங்கரமா காட்டியிருக்காங்க. காட்டி இருந்தாலுமே ஒரு சின்ன விஷயங்கள் தான், சின்னதா ட்விஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் போயிருக்கும். பட் இருந்தாலும் படம் நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க, கம்பல்சரி குடும்பத்தோட போய் பாருங்க. ஓகேவா? நம்ம மீண்டும் அடுத்த ஒரு ஜில்லின சினிமா ஷோல உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் விஜய் டிகே. டாடா, பை பை. எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.